ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதத்துடைய 3ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமான ஆணியுடைய 19ஆம் நாள். கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை அஷ்டமியானது வருதுங்க. நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப விசேஷமான அஷ்டமி. ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் அஷ்டமி. இந்த அஷ்டமியில் கடன் தீர்க்கக்கூடிய வழிபாடை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட லைஃப்பில் கடனுங்கிறது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த நாளில் அஷ்டமி வழிபாடு இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீரும். ஸோ அதுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக கடன் இருக்கிறவங்க கடனே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளை நாள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடன் தொல்லையால் அவதிப்படுவங்க எல்லாரும் நாளை தினம் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். நாளை நாள் வளர்பிறை அஷ்டம திதியானது முழுசாக இருக்குது. நாளை நாளில் பழமையான எல்லா சிவன் கோவில்லையும் மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெறும். இதில் கலந்து கொண்டு உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும், காலத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று கால பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை போல் அவங்களும் வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். ஸோ கடன் தீர்க்க சிறப்பு பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டம திதி. குரு அருள் கிடைத்துவிட்டால் போதும் நம்மளுடைய பண கஷ்டம் எல்லாமே தீரும் என்று சொல்லுவாங்க. அந்த குருவிக்கே உரிய வியாழக்கிழமையில் நாளை நாள் அஷ்டம திதி சேர்ந்து வந்திருக்கு. ஸோ நாளை நாள் இதனால் இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். நாளை தினம் எப்பேற்பட்டாவது வாங்கிய கடனுக்கு வட்டியை கொஞ்சமாவது கட்டுங்க. வட்டி பணத்தை கையில் வைத்து கொண்டு கால பைரவரே இந்த வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை இன்றோடு அடியோடு மாற வேண்டும், வாங்கிய அசல் தொகையும் சீக்கிரம் திருப்பி கட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வட்டியை திருப்பி கொடுங்க. குறிப்பாக நாளை மாலை சரியா 4 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் இந்த வேண்டுதலை வைத்து வட்டி பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். வங்கியில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது நகை அடமான வைத்திருந்தாலும் சரி, அல்லது யாராவது தனிநபரிடம் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நாளை நாள் அந்த நேரத்தில் செய்வது சிறப்பு. வங்கியில் மாலை நேரத்தில் பணம் செலுத்த முடியாது என்பவர்கள் நான் சொன்னது போல் அந்த சமயத்தில் ஒரு வெள்ளை கவருக்கு மேலே வங்கியின் பெயரை எழுதிவிட்டு அந்த கவருக்குள் வட்டி பணத்தை போட்டு வைத்து விடுங்க. அது வங்கியில் கணக்கில் செலுத்தி இது போல் வந்துவிடும். அதாவது இப்போ கடன் வாங்கினது மற்ற இடங்களாக இருந்தால் அந்த டைமுக்கு கரெக்டாக செலுத்த முடியும், வங்கினா மாலை நேரத்தில் செலுத்த முடியாது. அதனால் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து, அதாவது வெள்ளை கவர் எடுத்து அதில் நீங்கள் வங்கியுடைய நேமை எழுதுங்க. அந்த பெயரை எழுதிவிட்டு அந்த கவருக்குள்ளே அந்த வட்டி பணத்தை போட்டு வைத்திடுங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா வங்கியில் செலுத்திய கணக்கில் வந்துவிடும். நாளை தினம் நீங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டினாலே அசல் தொகையை சீக்கிரம் திருப்பி கட்டக்கூடிய அதிர்ஷ்ட நேரம் வந்துவிடும். இதுதான் நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஸோ வட்டி கட்டி முடித்த கையோடு 10 ரூபாய்க்கு பிஸ்கெட்டை வாங்கி உங்கள் வீதிகளில் திரியக்கூடிய நாய்களுக்கு அதை போட்டு விடுங்க. அந்த பைரவருடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைத்துவிடும். நாளை தினம் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு
அடுத்த வளர்பிறை அஷ்டம திதிக்குள் உங்கள் நிலைமை வந்து தலைகீழாக மாறும். அதாவது நிதி நிலைமை உங்களுக்கு தலைகீழாக மாறும். ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் காலபைரவரை வேண்டி காலபைரவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்க. ஏமாற்றம் இல்லை, கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும். இதுதாங்க சொல்லப்பட்ட ஒரு பரிகாரம். இதோடு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அஷ்டமியில் இன்னும் சிறப்புகள் வந்து இருக்குது. நாளைய ஆடி மாதத்தில் வளர்பிறை அஷ்டமிங்கிறதுனால இவற்றையெல்லாம் செய்தால் இன்னும் மிகுதியான பலன் உண்டு என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதை பற்றிய தாள்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 12 தமிழ் மாதங்களில் 3ஆவதாக வருவது ஆடி மாதம். தமிழ்நாடு ஆகிய நம்மளுடைய நாட்டில் கோடைக்கால உச்சத்திற்கு செல்லக்கூடிய காலமாகவும் அதே நேரம் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆணி மாதத்தில் தான் பல விழாக்கள் நடைபெறும். ஆணி திருமஞ்சனம், காரைக்காலில் மாங்கனி திருவிழா, இந்த மாதிரி தெய்வீக வைபவங்கள் நடத்தப்படும். இத்தனை சிறப்பு மிக்க இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷம். நாளை நாள் வியாழக்கிழமை ஆணி வளர்பிறை அஷ்டமி தினமானது வருது. இதில் பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது. பைரவர் வழிபாட்டுக்கு ஒரு சிறந்த தினமாக நாளை நாள் கருதப்படுது. நாளைய தினத்தில் நாம் பைரவரை இப்படி வழிபடுவது என்பது நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்பது சொல்லலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் அஷ்டமி தினம் வரும். அதில் வளர்பிறை அஷ்டமி தினம் சிவபெருமானின் வடிவமாக தோன்றிய பைரவர் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த தினமாக இருக்குது. அதிலும் நாளை வியாழக்கிழமை தினத்தில் வரக்கூடிய ஆணி வளர்பிறை அஷ்டமி மிகவும் விசேஷமான தினமாக கருதப்படுது. ஏன்னா குருவுக்கு உகந்த வியாழக்கிழமை நாளினால் அஷ்டமி வருது. அதனால் நாளைய அஷ்டமி ரொம்ப சக்தி வாய்ந்த அஷ்டமியாக கருதப்படுது. ஆணி மாதத்தில் நாளை நாள் வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி சொன்ன ஆகாஷ்ண பைரவரை வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு சிறந்த தினமாகும். அதில் நாளை வளர்பிறை அஷ்டமி வியாழக்கிழமை வருவது மிகவும் சிறப்பானது. இந்த வளர்பிறை அஷ்டமியில் ராகு கால நேரமாக கருதப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் பூஜைகள் செய்யணும். அந்த நேரம் 4லிருந்து 5:30 வரையும் இருக்குது. அந்த நேரத்தில் பைரவர் கோவிலுக்கு போகணும், அல்லனா சிவன் கோவிலுக்கு போகணும். அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் வந்து சாத்தணும். அதோடு செவ்வரளி மலரை வந்து வாங்கி மாலையாக சாத்தணும். கூட நெய்வேத்தியத்துக்கு செவ்வாழை பழத்தை நெய்வேத்தியமாக வைக்கணும். அப்புறம் தனித்தனியாக விளக்குகள் எடுத்து 5 விளக்கில் 5 எண்ணெய்களை ஊற்றி தீபங்கள் ஏற்றணும். அதாவது 5 விளக்குகளில் 5 வகையான எண்ணெய்கள் ஊற்றி 5 திரி போட்டு தீபங்கள் ஏற்றணும். அப்புறம் சொர்ணகேசன பைரவருக்குரிய மந்திரங்களை துதித்து பைரவரை நாளினால் கோவிலில் வணங்கணும். இச்சமயத்தில் என்ன மந்திரம் வேணாலும் சொல்லலாம். ரொம்ப சிறப்பான மந்திரமாக சொல்லப்படக்கூடிய பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். 108 முறை 1008 முறை உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அந்த எண்ணிக்கையில் துதிப்பது ரொம்ப 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 நல்லது. மேற்கொண்ட முறையில் ஆணி மாத வளர்பிறை அஷ்டமியான நாளை நாள் பைரவரை வழிபாடுபவர்களுக்கு சிறிது காலத்திலே எப்பேற்பட்ட பண கஷ்டங்களும் நீங்கும். வாங்கிய கடன்கள் அனைத்தும் விரைவில் கட்டி தீர்த்துவிட முடியும். பொன்பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கும். புதிய வீடு, மனை, வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். குடும்ப பொருளாதார நிலை உயரும். வீண் செலவினங்கள் ஏற்படாது. தம்பதிகளுக்குள்ளிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி பல நல்லது நடக்கும் என்பது கண்ணை மூடிட்டு நீங்கள் நம்பலாம். ஆனால் நாளை நாள் ஒரே ஒரு சிம்பிள் விஷயந்தான். நான் சொன்னது போல் கடன் அடைப்பதற்கு அந்த நேரத்தில் வட்டி மட்டும் கட்டுங்க. அதை ஒன்று மட்டும் பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து நீங்கும். அது ஒன்று மட்டும் மறக்காமல் பண்ணுங்க. நீங்கள் மறக்காமல் பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மறக்காமல் பண்ணி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடன் இருக்கிறவங்க கடன் அடைவதற்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.